Watching videos without subscribe is injurious to YouTubers. Want to like and views good? Please subscribe. மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நிறைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்குலாம் லைக் பண்ணுங்கள். இது ஒரு 24 ஃபீட் ரோடில் அமைஞ்ச ஒரு வீடு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குங்க. இது வந்து 1750 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு. நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து ஒரு பங்களா டைப்பில் ஒரு 1750 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு, 2 பெட்ரூமு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து கட்டின வீடு தான். 2200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் வருங்க. இந்த 2 வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து எந்த வித அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் தனித்தனியாகவே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஒரு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷனுங்க. எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு லைட் எல்லோ அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எலிவேஷன் சூப்பராகவே இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் உட்டன் ஃபினிஷ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு லேசர் கட்டில் அழகான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 24 ஃபீட் ரோடில் இந்த ப்ராடக்ட் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை தாண்டின உடனே உள்ளே வந்தீங்கன்னா உள்ள கார் பார்க்கிங் ஏரியாவில் நல்லா ரஃப் டைல்ஸ் கொடுத்து இங்கே வந்து செப்டி டேங்க்கு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் 2 கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இந்த சைடில் வந்து ஒரு 16 அடிக்கு இருக்குங்க. மேலே வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணி ஒரு ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் சிபி தாங்க, அதுவும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியா பாருங்கள். 2 வீட்டுக்கும் எந்த வித கனெக்ஷனும் இருக்காது. நல்ல செட்பேக் ஏரியா, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா தாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. ஸோ கார் பார்க்கிங்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து நார்த்தை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு டீக்கில் ஒரு டோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்துக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு டைல்ஸில் ஒரு சீனரி விட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க. நல்ல ஒரு பங்களா டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஹாலு, ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு இந்த சாமியார் லைட் போட்டிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இது வந்து டிவி யூனிட்டும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் தாங்க. ஸோ இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16க்கு ஒரு 18ன்ற சைஸில் இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஸோ கேமியர் லைட்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது. ஸோ டிவி யூனிட்டும் நல்ல ஒரு பெரிய ஒரு டிவி செட்டப் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டோட டோருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் போட்டு உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 7ன்ற சைஸில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஏரியா மாதிரி இந்த ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கு அப்படியே பேக் சைடில் போகலாம். இங்கே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறமேட்டு உங்களோட யூட்டிலிட்டி எல்லாமே, இன்வெர்டர் பாயிண்ட்டு எல்லாமே இதில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் பார்த்துட்டோம். ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஃப்ரெஷ் டோர் தான். உள்ளே என்ட்ரானோடனே இது பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் கொஞ்சம் வந்து இந்த உட்டன் இதுக்கு வச்சுருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து ஒரு 11.5க்கு ஒரு 12.5ன்ற சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கபோர்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உட்டன் டைப்பில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. இங்கே ஷெல்ஃபு மேலே லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இதுதான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியாவில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கார்டன் ஏரியா. இந்த மாதிரி கார்டன் ஏரியா எங்கேயுமே கிடைக்காது. கார்டன் ஏரியாவில் போர் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறும் இருக்குங்க. கிணறுல ஃபுல்லாகவே தண்ணியும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டாப் லெவலில் தண்ணி இருக்குது. கார்டன் ஏரியாவும் நல்ல ஒரு அழகான கார்டன் ஏரியா தான். இந்த மாதிரி கார்டன் ஏரியா செட்டப் எங்கேயுமே கிடைக்காது. இது செட்பேக் ஏரியாவோட சைஸ் தாங்க. பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார்டன் செட்டப் தாங்க. ஸோ இங்கே வந்து சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் தாண்டின உடனே உங்களுக்கு வந்து கிச்சனோட சர்வீஸ் உள்ளே போயிடலாங்க. ஸோ வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூமையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எவ்வளோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்டெப்ஸு மேலே ஏறினோன்னு மேலே வந்து ஒரு ஹால் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. கீழே உங்களால் வந்து பூஜை ரூம் வைக்க முடியலன்னா கூட மேலே நீங்கள் ஹாலில் வச்சுக்கலாம். இந்த ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஒரு 12x14 சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் ஃப்ளஷ் டோரில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14x16 சைஸில் மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட் பண்ணி நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் தான். ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6x7 சைஸில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனிக்கு டோருங்க. இதுவும் வந்து ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். இது பால்கனிலேயும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் போட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பக்காவாக இருக்குங்க. இங்கேருந்து வந்தீங்கன்னா இது மாடிக்கு போகிற வழிங்க. மாடியிலையும் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் டிவி வைக்கிற மாதிரி இந்த ஹாலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு ஃப்ளஷ் டோரு, நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் தான். இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ். இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு என்ன ப்ளஸ்னால் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. அதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு வந்து ஒரு 16x14 அந்த சைஸில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டிசைனர் இதில் ஒரு இன்ஜினியரிங் இதில் நல்ல ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் மிஷினு, அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூமு, ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரியர் ஃபிட்டிங்காங்க. ஒரு 7x8 இந்த சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோடு இருக்குங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகைன்னு சொல்லலாம்ல, அந்த அளவுக்கு தாங்க இருக்குது வீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு போகிறதுக்கு பால்கனிக்கு போகிறதுக்கு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 6x10 சைஸில் இதுலேயும் வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இது ரோட் சைட் வியூ தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ரோட் சைட் வியூ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பக்காவாக இருக்குங்க. ஸோ இந்த வீடை வந்து யாரும் பார்த்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பக்காவான வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி அழகழகான வீடுங்க நம்ம சேனல் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சொந்தங்களே உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோலாம் எடுத்து போடுறேன். ஸோ தயவுசெய்து நான் என்ன கேட்க போகிறேன், உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்த வந்து சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லியிருக்கேங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். சென்னை உள்ள தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்குங்க. உங்களுக்காக தான் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி